12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இதே சாட்டர்ன் என்ன பண்ணுவார் அப்படின்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 6ஆம் இடம்ங்கிறது நோய் எதிரி கடனை குறிகாட்டுகிறது. அப்போ ஒரு கடன் வாங்கும் பொழுது அந்த கடன் தேவையா, அதனால் நமக்கு அபிவிருத்தி இருக்கிறதா அப்படிங்கிறத ஒன்றுக்கு பல முறை யோசித்துத்தான் வாங்கணும். ஏன்னா ஏற்கனவே மேஷராசிக்காரர்கள் நிறைய பேர் கடனில் தான் இருக்கிறார்கள். ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைப்பது அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக வேணால் இருக்கலாம். அது ஒரு லாங் டேர்ம் ரிசல்ட், லாங் டேர்ம் சொல்யூஷனாக எடுத்துக்கொள்ள முடியாது. மேலும் அதிக வட்டியில் போய் மாட்டிக்கொள்வதும் ஆபத்தான இன்னொரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 12ஆம் இடத்தில் சாட்டர்ன் வரும் பொழுது இரவு நேரத்தில் குழப்பங்கள், அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியிலிருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸாக இருந்தாலும் சரி, அந்த குழப்பத்தில் அந்த டென்ஷனில் ஒரு முடிவெடுக்கும் பொழுது அது நம்மளுடைய வேகத்தை தான் தூண்டுமே தவிர விவேகத்தை கட் செய்து விடும். அதனால் காலையில் எழுந்ததுக்கு பிறகு நிறுத்தி நிதானமாக ஒரு முடிவெடுப்பது புத்திசாலித்தனம்.